இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அச்சுக்கு என்ன ஆச்சு, இது வீடியோக்காக போட்ட கட்டா இல்லை உண்மையிலேயே அவனுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட்டுமே இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி அச்சுக்கு அடிபட்டுருச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் ஷூட்டுக்காக போயிருக்கான். அப்போ ஷூட் முடிச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஓடி இருக்கான். ஸோ அங்கே லைட்டிங் கம்மியாக இருந்ததுனால சரியாக ப்ராப்பராக பார்க்காம ஒரு சின்ன குழியில் காலை விட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ அது எழும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி சாஃப்ட் டிஷ்யூ டியர் ஆகிடுச்சு. அச்சு அதை கவனிக்காமல் வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாளும் திருப்பி ஷூட்டுக்கு போயிட்டான். போன இடத்துல கால் வீங்கி போச்சு. என்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலை. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வலிக்குதுன்னு சொல்லியிருக்கான். இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க கட்டு போட்டு விட்டுட்டு பெரிய மேஜர் இஷ்யூலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டு போட்டுட்டு வந்த பிறகு தான் எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னான். என்னாலையும் ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷன், அவனாலையுமே இங்கே வர முடியாது, ஏன்னா அவனுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. எப்படிடா மேனேஜ் பண்ணுவேன், ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எப்படி போவேன், காலேஜ்க்கு எப்படி வண்டி ஓட்டிட்டு போவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டி, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு பசங்க எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. அச்சுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட நெய்பர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 2 நாளாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மெனு எல்லாமே அவங்க தான் அவனுக்கு சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அவன் கூட இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் என்னால் இப்போ ஊருக்கு வர முடியாது. ஸோ அவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே ஸ்டடி ஹாலிடேயில் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 1 வீக்கில் ஃபஸ்ட்டு கட்டு பிரிச்சுட்டாங்க, 2வது கட்டு இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கூட இருந்து அவனை பார்த்துக்கிறாங்க. அது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அப்பப்போ நானுமே வந்து சிசிடிவி கேமராவில் போய் அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துப்பேன். அதே மாதிரி வீடியோ காலும் பண்ணி அவன்கிட்ட பேசுவேன். இப்போ கம்ப்ளீட்டாக நல்லாயிட்டான். இந்த கட்டு வந்து 2வது கட்டு போட்டிருக்கிறது இந்த சுளுக்குக்கு ஒரு பேண்டேட் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நானே பிரிச்சிடுறேன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கான். அப்படிலாம் பிரிக்கக்கூடாதுடா, ஹாஸ்பிட்டல் போய் தான் பிரிக்கணும், அவங்களே ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். லியோவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் லியோ வீடியோ காலில் காமின்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ லியோ மிஸ் பண்ணுறான், எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான், நாங்களுமே அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனிவேஸ் கேட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ.